சுற்றி இருக்கிற மற்ற மத நண்பர்களுடைய பக்தி வியப்புக்குரியதா இருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்கள் எச்சில் கூட முழுங்குவது கிடையாது, அந்த அளவுக்கு பக்தியா இருக்கிறாங்க. நம்முடைய இந்து சகோதரர்கள் ஒருவேளை சில கோவில்களுக்கு மாலை போடும் பொழுது செருப்பணிவதில்லை, பாவ பழக்க வழக்கங்களை செய்வதில்லை, அவ்வளவு பக்தியோடு கூட இருக்கிறாங்க. அந்த 40 நாட்கள் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாம அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அவருடைய பக்தி ஆச்சரியமான ஒரு பக்தி. இன்னைக்கு நீங்களும் நானும் யோசித்து பாருங்க, கரெக்டான நேரத்துக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோமா? 9 மணி காலையில 9க்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆனா மற்ற மத நண்பர்களை பாருங்க, எத்தனை மணிக்கு கோவில்ல பூஜையோ அந்த டைமுக்கு கரெக்டா இருப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை மணிக்கு மாசோ அந்த நேரத்துல கரெக்டா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லுகிறோம், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், அவங்களுடைய பக்தி எல்லாம் பிரயோஜனம் இல்லாத பக்தி என்று சொல்லி. கற்றுக்கொள்ளுங்கள், பக்திய மதிங்க. ஏன்னா அவர்களிடத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை போல நாமும் நம்முடைய தெய்வத்திடத்துல பக்தியா இருப்போம் என்று சொன்னால் இன்னும் பல மடங்கு மகிமையான காரியங்களை கடவுள் செய்வார். அன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட அந்த அளவுக்கு பக்தி இல்லை. ஆகவே அவருடைய பக்தியை மதிக்கவும், அந்த பக்தியை குறித்து அவலட்சமாக, அனாவசியமாக, கேலியும் கிண்டலுமாக பேசாமல் இருக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.